ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி 27வது நோன்பு நெருங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான நாள் ரமலான் மாதத்தில். ஸோ சூப்பராக புது ட்ரெஸ்லாம் போட்டு பள்ளிக்கு ரெடி ஆகிட்டாங்க என் 2 குட்டீஸும். அவங்க அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் சொன்னல திருச்சி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு, அங்கே எடுத்தது தான் என் பெரிய பொண்ணு ட்ரெஸ்ஸு. குட்டி பொண்ணுக்கு வந்து அவங்க மாமி கொடுத்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இதுவே போதும்னு வச்சுட்டேன், எடுக்கல. ஸோ நம்மளும் சிம்பிளாக ரெடி ஆகிட்டோம். சாரீஸ்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தேன் அன்றைக்கி நான். ஸோ தொழுவ போகணுன்னு எக்ஸைட்மெண்ட்டில் வேக வேகமாக தலை கூட சும்மா தான் பின்னியிருந்தேன். என்னை பார்த்தாலே தெரியும் நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கேன்னு. ஸோ நான் வந்து குட்டீஸ்களை எப்படி அழகாக்கணுன்னு தான் பார்த்தேன். நம்ம தொழுவத்தானே போகிறோம், எதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு அன்றைக்கி புது ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு ஒரு சுடி போட்டாச்சு. ஸோ நான் இந்த சுடி வந்து இன்றைக்கி 27க்கு போடணுன்னே பிளான் இல்லை, நான் எடுத்ததே வேறு. ஆனால் என் 2 குட்டீஸ்களும் ப்ளூ போட்டதுனால சரி நம்மளும் ப்ளூ கலர் போடுவோம், வெரைட்டி ப்ளூ போடுவோமேன்னு இந்த ட்ரெஸ் போட்டேன். இந்த என் குட்டி பொண்ணு ட்ரெஸ் வந்து அவங்க மாமி எடுத்து கொடுத்தது, அதனால் ஒரு ப்ளூ கலராக அமைஞ்சிருச்சு. ஸோ ப்ளூ கலர் ஃபேமிலி ஆகிட்டோம். அதில் என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த பெயிண்டிங்க்கும் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கும் சுத்தமாக தெரியவே இல்லை. எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த கலர் டல்லாகவே தெரியுது. ஆனால் டேரெக்டாக பார்க்குறப்போ நல்லா தான் இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு வழியாக பள்ளிக்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு தான் பிளானிங்கில் போனேன். ஸோ கியாமுல் லைல் தொழுவையிலலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு சீக்கிரமாக போனேன். இன்றைக்கின்னு சீக்கிரமாக, ரொம்பவுமே சீக்கிரமாக போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும், இடம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சீக்கிரமாக போனேன். பட் வந்து நடந்ததே வேறு. தராவே தொழு முடிஞ்சோடனே வந்துட்டேன். குட்டி பொண்ணு வந்து போகணும், வீட்டுக்கு போகணும், தூக்கம் வருதுன்னு அழுதாங்களா, அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. ஸோ இது வந்து பள்ளியிலேருந்து சாப்பாடும் வந்துருச்சு. ஸோ சமைக்கிற வேலையும் இல்லை. இன்றைக்கி 27 ஸ்பெஷல் சாப்பாடு, கறி, அப்புறம் தால்ச்சா சோறு. ஓகே, கொஞ்சோன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு குட்டீஸ்களுக்கும் 2 வாய் ஊட்டி விட்டு கிளம்பியாச்சு. கேட்டை பூட்டுறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். குட்டி பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலி மூடில் இருக்காங்க 2 பேரும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக பள்ளிக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரொம்பலாம் தூரம் இல்லை, பள்ளி பக்கம்தான். ஸோ அதனால் குயிக்காக வந்தாச்சு. ஸோ பள்ளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நேற்றே இது லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு, நேற்றே போட்டிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நாள் நல்லபடியாக போச்சு. தொழுவை இன்னும் ஆரம்பிக்கலை. ஸோ டைம் இருக்குது. குட்டீஸுங்கெல்லாம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபைஹாவை பார்த்தோன்னே டக்குன்னு அழகாக தூக்கிட்டு போயிட்டாங்க. நானே பயந்துக்கிட்டே வந்தேன். சரி ஒரே கூட்டமாக இருக்குமோ, இடம் இருக்குமோ என்னான்னு. ஆனால் சீக்கிரமாக வந்ததுனால யாருமே இல்லை. இந்த சைடு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த சைடு யாருமே இல்லை. ஸோ ரொம்பவுமே சந்தோஷம், யாருமே இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டோமேனு. விளையாட ஆரம்பிச்சிட்டா ஃபாயிஸா. ஸோ தொழுகையெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. எல்லாம் வந்து சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஏன் வெளியே போகிறேன்னா, மாமி வந்து வீட்டில் இருக்காங்க, அவங்கள அழைச்சிட்டு வரணும். இடம் பிடிக்கிறதுக்காக தான் முன்னாடியே வந்தேன். ஸோ குட்டீஸை விட்டு அழைச்சிட்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இன்றைக்கி தொழுவையும் முடிஞ்சிச்சு. இது வந்து இஃப்தார் டைம். இஃப்தார் எப்பவும் போல் ரொம்பவுமே சிம்பிள் தான். மேடம்க்கு வந்து டீ போட்டு வச்சேன், ஹார்லிக்ஸ் போட்டு வச்சேன். அதை விட்டுட்டு குடிக்க மாட்டேன். ரோஸ் மில்க் பார்த்தோன்னா 2 மடக்கு தான், ரொம்பலாம் குடிக்க மாட்டேன், கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.